இங்கே பாருங்க, இன்னொரு விஷயம் நான் ரொம்ப யோசிச்சு சொல்லியிருக்கிறது என்னன்னா, சும்மா வந்து ஆளுக்கால் ஒன்று தலைவர்னு சொல்லி வந்து பேசுறது, மோனலாக அடிச்சுக்கிட்டே போகிறது. நாங்கள் இது பண்ணுவோம் அது பண்ணுவோம், நீங்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க. நாங்கள் உங்களுக்கு ஓட்டு போடணும்னா நாங்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்கணும், நீங்கள் எனக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி பத்திரிகை நண்பர்கள், நீங்கள் வந்து கேள்வி கேட்டால் அவங்க ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்றாங்க. வாட் இஸ் யுவர் குவாலிஃபிகேஷன்? நீங்க என்னை ஆள போறீங்க, உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன? வாட் ஆர் யூ? நீங்க யார் அப்படின்றது எங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த இன்டராக்ஷன் அதை நான் கொஞ்சம் பேஸ் பண்ணியிருப்பேன். இங்க நீங்களா பேசிட்டு போகாதீங்க, எங்ககிட்டையும் கேளுங்க. இங்க வந்து சில பத்திரிகை நண்பர்கள் கேட்பாங்க கேள்வி, அருமையான கேள்வியா இருக்கும். நான் வெளிநாட்டில் உட்காந்து அப்படி பார்ப்பேன், என்னடா ஒரு கேள்வி கேட்பாங்க, பக்காவா, ஆஹா இப்போ இப்போ நம்ம தலைவர் பதில் சொல்ல போறாருன்னு நான் நினைப்பேன். ஆனா உடனே கோபப்படுவாங்க. ஒரு நல்ல கேள்வி பத்திரிகையாளர் கேட்டாங்கன்னா, அது எந்த பத்திரிகைப்பா, நீ எங்க இருந்துப்பா வர்ற, நீ யாரியா, நீ உன் வீடு எங்க இருக்கு, உன் பேர் என்ன, எந்த பத்திரிகை? இது வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும் இது பார்க்கும்போது. யூ ஹாவ் டு ஆன்சர். நீ பதில் சொல்லணும். நீ தலைவன்னா நீ பதில் சொல்லணும். நீ யாரு பத்திரிகை, நீ எந்த பத்திரிகை, அந்த பத்திரிகை, இதெல்லாம் கேள்வி கேட்காம நீங்க பதில் சொல்லுங்க. ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ். நான் வந்து அதை கரெக்டா எடுத்து சில விஷயங்களை நறுக்குன்னு சொல்லியிருப்பேன். பெருசா இதே வளவளன்னு சொல்லாம. நம்மளுடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள், அவர் அப்போ பெருசா திரைப்படத்துல வரல. நான் சொன்னப்பேன், அவர் வந்து என்னுடைய சொந்தம் ஒருத்தருக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவங்க அங்கே தான் அவரை பார்ப்பேன். என்ன தம்பி எப்படி இருக்க, எப்படி இருக்க, மதுரை வெள்ளைக்காரா அப்படின்னு சொல்லுவாருன்னு. சின்ன வயசுல கொஞ்சம் அவர் ரொம்ப ஃபேராக இருப்பேன், அதனால அதை பார்த்துட்டு மதுரை வெள்ளைக்காரான்னு சொல்லுவார். ஒரு மாதிரி கிண்டலாக ஜாலியாக இருப்பார். எப்பப்போ ஏதாவது அப்படி தலையில் தடவி விட்டுட்டு போவார். அப்புறம் நான் படம் பண்ணும்போது கண்மணி உனக்கான ஒரு படம் பண்ணும்போது நான் அவரை பார்த்து, அப்போ அவர் தான் தலைவர், நான் வந்து அவரை போய் பார்த்து வீட்டில் அப்படி போய் வெளியே போய் அப்படி நின்றுருந்தேன். அவர் அப்படி பார்த்து வாங்க தம்பி உள்ள அப்படின்னு அவரே கூப்பிட்டார். நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க, கூப்பிட்டு சொன்னார். நான் சொன்னேன், சார் என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவர் அப்படியா அப்படின்னு இப்படி யோசிச்சாரு. இப்போ நான் சொன்னேன், நான் ஷிஹான் ஹுசைனியோட தம்பி. ஓ, நம்ம மதுரைக்காரமா அப்படின்னு சொல்லிட்டு, படம் பண்ணுறியப்பா, வெரி குட் அப்படின்னு சொன்னார். நீங்கள் தான் அடிதடி ஆக்ஷன்லாம் சின்ன வயசுலேருந்தே பண்ணிகிட்டே இருப்பீங்களே, அந்த மாதிரி நல்ல ஆக்ஷன் பண்ணுப்பா படத்தில் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் சார் நான் ஆக்ஷன்லாம் பண்ணுற படத்தில். இல்லை, இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்கேன் சார் ஆக்ஷன், நீங்கள் தயவுசெய்து படத்தை வந்து பாருங்கள் அப்படின்னா. அவர் சொன்னார், எங்கேயோ ஒரு இதுக்கு போகிறேன், நான் வந்து கண்டிப்பாக உன் படத்தை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். பார்த்துட்டு என்னை தேடி கண்டுபிடிச்சி, என் ஃபோன் நம்பர் கூட அவர்கிட்ட இல்லை. அப்புறம் மௌனம் ரவி அவர்கள்ட்ட கேட்டு என்னோடய ஃபோன் நம்பர் வாங்கி எனக்கு கூப்பிட்டு, தம்பி பிரமாதமாக ஆக்ஷன் பண்ணுறப்பா, ஆக்ஷன் படமாக பண்ணு அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் அந்த காலம் அதை யோசிக்கும் போது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. அவருடைய ஃபேமிலிக்கு என்னுடைய இரங்கல்கள். அவங்களுடைய வருத்தத்தில் நான் ரொம்ப உண்மையிலே எனக்கு வந்து மனசளவில் எனக்கு ரொம்ப அதை கேட்டவுன்னு, நான் வெளிநாட்டில் இருந்தேன், எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் அதைத்தான் நான் முக்கியமாக அதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் மற்ற விஷயங்களுக்கு போகிறேன். ஸோ இப்போது படத்தை பற்றி கொஞ்சோண்டு சில விஷயங்கள் சொல்கிறேன். நான் வந்து வெளிநாட்டில் படித்து வளர்ந்து, நான் நிறைய அமெரிக்கன் ஸ்கூல்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். பட் நான் படிப்பில் எப்போவுமே கொஞ்சம் நல்லா படிப்பேன். நல்ல படிப்பை வந்து எஜுகேஷனை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன். ஆனால் எனக்கு எப்போவுமே ஒரு ஆசை, பிகாஸ் நம்ம உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும். அது மாதிரி சின்ன வயசுலேருந்தே நான் என் பிரதர் எல்லாருமே வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ், அதில் இங்கே தமிழ்நாட்டிலே வந்து அதை பெருசாக உள்ளே கொண்டு வந்தவங்க நாங்கள் தான் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸை உள்ளே கொண்டு வந்தோம். அதாவது இஷின்ரியோ கராட்டே, இன்டர்நேஷ்னல் கராட்டே,
அப்புறம் வெளிநாடுகளில் போய் ட்ரெயின் பண்ணிட்டு அங்கே போய் காம்படிஷன் பண்ணுறது. நான் வந்து இந்த வாள், இந்த டோன்ஃபா, இந்த மாதிரி சில வெப்பன்ஸ்லேயும் நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு. சின்ன வயசுலேருந்து அது பண்ணதுங்க. அதனால் இந்த மாதிரி சும்மா சுற்றுறது வந்து யாராச்சும் வைத்து ஏதாச்சும் வாள் எடுத்துகிட்டு இவர் சொல்கிறாரு உண்மையான வாள் அப்படின்னு, அதை எடுத்து தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. இட்ஸ் நாட் கரெக்ட். டக்கு டக்கு நீங்கள் வெட்டினா இட் வில் பி டேஞ்சரஸ். அது பண்ணாதீங்க. அது ட்ரையும் பண்ணக்கூடாது. ஸோ அது சொல்லிட்டு இப்போ இந்த படத்தோட சில விஷயங்கள் சார். நான் முதல்ல என்னன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நான் என்ன எப்போவுமே நினைப்பேன்னா, நான் நிறைய படங்களை பார்ப்பேன், நான் நடிப்பேன். ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று பட்டுட்டே இருந்தது, ஏன் கதையில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கதையை டக்கு டக்குன்னு ஒரு 5 நாளில் 10 நாளில் ஒரு ஓகே ஒரு வருஷம் கூட வச்சுக்கோங்களேன், டக்குன்னு கதையை முடிச்சுட்டு கதைக்கு இது பண்ணாமல் பிரம்மாண்டம் அது இது எல்லாமே பண்ணால், ஆனால் கடைசியாக நிற்கிற ஒரே ஒரு விஷயம், செலவு கம்மியாக ஆகிற பட் கடைசியில் நிற்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.